ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். தாவேகா தமிழக வெற்றி கழகம் அப்படி வைக்கிறதுக்கு பதிலா தற்கூரிகள் வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம். அதான் கரெக்டான ஒரு பேருங்க. ஏன்னா தற்கூரின்ற ஒரு பேருக்கே ஒரு முழு அடையாளம் சொந்தக்காரர்களா ஆயிட்டாங்க இந்த தாவேகாவினர். ஏன்னா ஒரு பொண்ணு, அதாவது என்ன சொல்றேன்னா, ஒரு பொண்ணு இப்ப காலேஜ் முடிச்சிருக்கோம் போல இருக்கு. அவங்க வீட்டுல எப்படி வளர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இல்ல புத்திமதி சொல்லி கொடுக்குறாங்களா, என்னென்ன பேசணும்னு சொல்லிட்டு சொல்றாங்களா, எதுவுமே தெரியல எனக்கு. நான் சொல்றதை விட அந்த வீடியோ ஒரே நிமிஷம் நீங்க பாத்துட்டு வாங்களேன். சென்னை பக்கத்துல இருக்க செஞ்சின்ற ஒரு கிராமத்திலையும் அங்க இருக்கிற பேருந்து நிலையத்திலையும் கலைஞர் கருணாநிதியினுடைய தாயார் அஞ்சுகம் அம்மாளுடைய பெயர், நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பாட்டி அஞ்சுகம் அம்மாளுடைய பெயரை பேருந்து நிலையத்திற்கு வைத்துள்ளனர். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, அஞ்சுகம் அம்மாள் கலைஞர் கருணாநிதியை பெற்றெடுத்த சோதனையை தவிர செய்த சாதனை என்ன என்பதுதான் என்னுடைய கேள்வியாக உள்ளது. இந்த வீடியோ பாத்தீங்களா? இது நினைச்சுக்காதீங்க இவங்களா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு, அப்படிலாம் கிடையாது. இவங்க பேசுறாங்க, ஆனா எதுல இருந்து எடுத்தாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? ஒரு தற்கூரின்றது இன்னொரு தற்கூரி இருப்பான். அதாவது நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு தற்கூரி ஒருத்தன் பேசியிருப்பான். முட்டாளு, அதாவது அறிவு இல்லாதவன். அவங்களுக்கு எல்லாம் ஒரு அடிப்படை அறிவு இல்ல, எப்படி பேசணும்னு தெரியாது, அசிங்கமா பேசணும், மத்தவங்களை கேவலமா பேசணும். சோ அதை பத்தி அவர் தான் பேசியிருக்காரு. அந்த பேசின வீடியோவும் நீங்க பாருங்க. சென்னைக்கு பக்கத்துல செஞ்சின்னு ஒரு இடம், அந்த செஞ்சியில ஒரு பஸ் ஸ்டாண்டு. அதுக்கு யார் பேர்னு பார்த்தா முதலமைச்சர் கூடிய ஸ்டாலினுடைய பாட்டி கலைஞர் கருணாநிதியை பெற்றெடுத்த அஞ்சுகம் அம்மாளுடைய பேர். இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்? அஞ்சுகம் அம்மாள் கலைஞர் கருணாநிதியை பெற்றெடுத்த சோதனையை தவிர செய்த சாதனை என்ன? எதற்காக பெயர்? சென்னை பக்கத்துல இருக்க செஞ்சின்ற ஒரு கிராமத்திலையும் அங்க இருக்கிற பேருந்து நிலையத்திலையும் கலைஞர் கருணாநிதியினுடைய தாயார் அஞ்சுகம் அம்மாளுடைய பெயர், நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பாட்டி அஞ்சுகம் அம்மாளுடைய பெயரை பேருந்து நிலையத்திற்கு வைத்துள்ளனர். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, அஞ்சுகம் அம்மாள் கலைஞர் கருணாநிதியை பெற்றெடுத்த சோதனையை தவிர செய்த சாதனை என்ன என்பதுதான் என்னுடைய கேள்வியாக உள்ளது. இந்த ரெண்டு வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க. இது ரெண்டுத்துல என்ன தெரியுது உங்களுக்கு? அதாவது அவரு பேசுனத அப்படியே என்ன சொல்லுவாங்க, அச்சு அசராம அப்படியே பேசி வச்சிருக்குது இந்த ஒரு பொண்ணு. அப்படியே எப்படி பேசிருக்குன்னா, தன்னைத்தானே ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் நினைச்சுக்கின்னு அப்படியே அவன் ஒரு பேசின ஒரு பேச்சை அப்படியே டிப்பி காப்பி அடிச்சு அப்படியே ஒப்பிக்கிறது, அப்படியே வாந்தி எடுக்கிறது, அப்படியே அதாவது அப்படி அசல் மாறாமங்க அப்படியே ஒரிஜினலாவே பேசுறது. இதுக்கு பார்த்தோன்னா ஒரு சுத்தி ஒரு 25 பேர் கை தட்டுறாங்க. அப்புறம் பார்த்தோம் வச்சுக்கோ, அந்த கட்சியில இருக்கிற பெரிய பெரிய நிர்வாகிகளா இருக்கானு பாருங்க, அவங்க எப்பாற்பட்ட ஒரு முட்டா பசங்கன்னு தெரியாது. அவங்க எல்லாம் எப்படி இந்த கட்சியில கரெக்டான கட்சியை சேர்ந்துருக்கிறானுங்க. ஆனா அவனுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சிங்கப்பெண்ணே ஏன்னா சிங்கப்பெண்ணு பேசுற பேச்சாடாது. இதெல்லாம் கூட்டுன்னு போயிட்டு எங்கன்னா சொல்லி கொடுங்கடா, இல்ல சீர்திருத்த பள்ளியில எங்கன்னா சேருங்க. ஏன்னா இப்பவே இந்த வயசுலயே இப்படி ஒரு பேச்சு பேசுது, ஒண்ணு பெருசான எப்படிலாம் பேசும். இதெல்லாம் அவங்க அப்பா அம்மா பாக்குறவங்க சந்தோஷமா சிரிப்பாங்க போல. சந்தோஷமா நான் பெத்ததுக்கே என் மனசு குளிருதுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க போல. எனக்கு என்ன புரியல. இந்நேரத்துக்கு எங்க வீட்டுல என்ன வச்சுக்கும் போது வாயிலே குத்திருப்பாங்க, பேசுவியான்னு தொடப்ப கட்டை எடுத்து பிஞ்சு செருப்பால வச்சிருப்பாங்க. இதான் உண்மை. ஆனா இதை என்ன பண்றான் அந்த கட்சிக்காரன், அப்படியே ஃபயர் விடுறான், என்னமோ பெருசா கிழிச்ச மாதிரி. அது எப்படி இந்த வார்த்தை பேசுதுன்னு தெரியல. எத்தனை பாட்டிகள் பாருங்க. எனக்கு நாங்களாம் அந்த மாதிரி எங்க குடும்பத்துல அந்த மாதிரி இல்லை. நாங்களாம் நல்ல வார்த்தைகள் பத்தி பேசுவோம். என்னதான் கோபமா இருந்தாலும் மற்றவங்க தவறா பேச மாட்டோம். இது இப்பவே அப்படி பேசுது. என்ன பண்றது? அவங்க கட்சி தலைவரோட பார்த்துதான் இருப்பாரு. அருமையான பேச்சாளர், உங்களை மேடையில ஏற்றி நாங்க பேச வைக்கணும். நான் கேட்கிறேன், உங்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இதுதான் வித்தியாசம் ஆகுது. அப்படியே டிப்பி அப்படியே இங்க இருக்கிறவன் அப்படியே வந்துட்டான், இங்க இருக்கிற வந்தவன் அப்படியே போட்டு காட்டியிருப்பான். இது மாதிரி பேசுன்னு சொல்லிட்டு அப்படியே பேசுறது. இதுல வேற பேசிட்டு அந்த மாதிரி கை தட்டினோடனே மூஞ்சி ரியாக்ஷன். ஐயோ டென்ஷன் ஆகுது, முடியல என்னால. ஏதாச்சும் ஒரு சரி பேசுறீங்க, இந்த மாதிரி ஆளுங்கட்சி மேல குற்றம் சொல்றீங்களா, ரைட், ஓகே, குற்றம் சொல்றீங்க, அதுக்கு தகுந்த ஆதரத்தோட பேசணும். ஆனா என்ன சொல்றேன், அதாவது செஞ்சியில இந்த மாதிரி அஞ்சுகம்மாள் பேரை வச்சுட்டாங்களாம். அதனால எப்படி அவங்க பேரை வைப்பாங்க, இவருக்கு எத்தனை பாட்டி. அப்ப கலைஞர் என்ன பண்ணாரு, சோதனை தான் பண்ணியிருக்காரு, எந்த டெவலப்மெண்ட்டுமே இல்லை அப்படின்ட்டு பொண்ணு சொல்லுது. என்ன பண்றது? இது எதுவுமே தெரியாத போல இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இவங்கெல்லாம் யாரெல்லாம் கலைஞர் எதுவுமே செய்யலன்னு சொல்றாங்களோ அவங்க நான் சொல்றதுலாம் செய்யணும். உடனடியா போயிட்டு
வீட்டில் குழாயில தண்ணி வருது பாரு, அதெல்லாம் ஒச்சி போடணும், யூஸ் பண்ணக்கூடாது. வெளில ரோட்டில் நடக்கக்கூடாது, மேம்பாலம் மேலே ஏறக்கூடாது, பஸ்ஸில் போகக்கூடாது, நீ படிச்சுட்டு வேலையில் சேரக்கூடாது. இது எல்லாமே எடுத்து வந்தது யாரு? இன்டர்நேஷனல் லெவல்ல. நீ இன்டர்நேஷனல் லெவல்ல படிக்கிறியா, அதுக்கேற்ற உனக்கு கம்பெனி சென்னையில இருக்கு. அது காரணம் யாரு? உருவாக்குறது யாரு நினைச்சுட்டு இருக்கீங்க? கொண்டு வந்தது யாரு? கலைஞர் தானே. இப்போ போக்குவரத்து கழகம், போக்குவரத்துக்குன்னு ஒரு கழகத்தை கொண்டு வந்து கலைஞர் தானே. அப்பெல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து வெளியில தானே போய் தண்ணி, எத்தனை பேர் சண்டை போட்டு தண்ணி பிடிச்சின்னு வருவோம். அது வந்து வீட்லயே மெட்ரோ கனெக்ஷன் கொடுத்தது யாரு? கலைஞர் தானே. எல்லாம் கொண்டு வந்து கலைஞர். தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா எதுக்கு காரணம் யாரு? கலைஞர் தான். அதான் உண்மை. இவங்களே ஒரு தப்பு தப்பா பேசுறானுங்க. ஏன் எம்ஜிஆர் பேச சொல்றது தானே? எம்ஜிஆர் பேசுவாங்களா? எம்ஜிஆர்னா யோக்கியமா? போய் பாருங்க எத்தனை பேர். நான் சொல்ல, நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க எம்ஜிஆர் வந்து என்னென்ன பண்ணுவாரு, பெண்கள்லாம் வர என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு தெரியும். அரசாங்கம் எடுத்த ஆட்டையை போட்டு மற்றவங்க பேர்ல, அதாவது பெண்கள், தனக்கு பிடிச்ச பெண்கள் பேரை வந்து எழுதி வைக்கிறது. இந்த மாதிரி எவ்வளவு காரியங்கள் பண்ணிருக்க. நல்ல காரியங்கள் எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னு யாருன்னா ஒன்னு சொல்லுங்க. எம்ஜிஆர் என்ன செய்தார்? தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தார் சொல்ல முடியுமா? சரி, நான் ஒரு எம்ஜிஆரை விட்டுருங்க. அவர் முதலமைச்சர் இருந்தாரு, சினிமா வச்சு மக்களை ஏமாத்தி இது பண்ணிட்டாரு, விட்டுருங்க. அது நம்மளுக்கு தேவையில்லாத டாபிக், அதை விட்டு இப்போ விஜய்க்கு வரலாம். விஜய் என்ன கிழிச்சார்? சரி, இப்பதான் அரசியலுக்கு வந்தான்னு சொல்றீங்க. சரி, ஓகே. சினிமால என்ன சாதிச்சார்? என்ன சாதிச்சார் தெரியுமா? நடிச்சு அவர் நல்ல சொத்தை சம்பாதிச்சார், நிறைய பேர் கூட வந்து நல்லா கும்மாளமா இருந்தார். இது மட்டும் தானே பண்ணிருக்காரு. சினிமா இண்டஸ்ட்ரியில விஜய் செய்த நல்ல காரியங்கள் என்னன்னு சொல்லிட்டு பட்டியலிடுங்க. நான் கலைஞர் என்ன பண்றது பட்டியல். கலைஞர் கூட எல்லாம் நல்லா சேர்க்க கூடாது. என்ன பண்றது? தற்கூரிங்க பேசுறதுனால நாம வந்து பேசிட்டு இருக்கோம். இதுல என்ன பேச்சு? எல்லாம் வந்து இதுல தட்டிக்கு இதெல்லாம் வந்து கேட்கணும். ஏமா என்னமா நீ பேசுனுக்கிற, அறிவு இல்லை உனக்கு, எங்க வந்து பேசுற? எனக்கு தெரிஞ்ச இந்த பத்திரிகையாளர்கள் வந்து கேட்கறாங்களே, அந்த பத்திரிகையாளர் யாரோ ஒருத்தருக்கு குரல் எழுப்பிடணும். என்னமா பேசிட்டு இருக்க, உங்க அறிவு இல்லை, படிச்ச பொண்ணு தானே நீ அப்படின்னு சொல்லி கேட்கணும். அதுல கேட்க விட்டாங்க. நானும் தான் கண்டிப்பா கேட்டிருப்பேன். எவ்வளவு ஒரு மட்டமான ஒரு பேச்சு. அதுவும் வந்து இன்னமும் வேற ஒருத்தவங்களை பார்த்து பேசிட்டு அப்படியே வந்து ஒப்பிக்கிறீங்க. இதுக்கு இவங்க ஃபயர் வேற விடுறானுங்க. எங்க பார்த்தாலும் பாக்குற வீடியோ பார்க்கும்போது கடுப்பாகுது நம்மளுக்கு. அதாவது நல்ல விஷயத்த சொல்லி இல்ல ஆர்குமெண்ட் பண்ணி அரசு இது கொண்டு வரல, நீங்க எப்படி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா அதுல ரைட்டு. இந்த மாதிரி இந்த வயசுலயே இவ்வளவு பெரிய பேச்சுனா அப்புறம் பெருசா நீ எப்படிலாம் பேசுவீங்க நீங்க? கலைஞர் ஒன்னும் பண்ணல, சாதனை பண்ணலையா? ஆல்ரெடி கலைஞர் பண்ண சாதனைகளை பத்தி புத்தகம் வெளியா இருக்கு. நீங்க என்ன, உங்களுக்கு என்ன தெரியும்? விஜய் பண்ண சாதனைகள் புக் இருக்கா? இல்ல வந்து ஒரு ஓப்பனா வந்து பேசுங்க, மைக்கில் வந்து பேசுங்க, விஜய் இவ்வளவு பண்ணிருக்காரு லைனா சொல்லுங்க பார்க்கலாம். எதுவுமே கிடையாது. சமூக சேவை பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பண்ணிருக்காரு, அவ்வளவுதான். அது எல்லாருமே பண்றது தானே. மத்தபடி என்ன பண்ணீங்க? ஒண்ணு சொல்லவா? இந்தியாலே சொல்றேன் கேளுங்க. இந்தியாவிலேயே ஒரு நிர்வாகத்தை வந்து சரியா மெயின்டைன் பண்றவர் கலைஞர் தான். இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு மகன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அது விஜய் என்ன பண்ணாரு? அங்க போய் உக்காந்தீங்கன்னு எனக்கு செஞ்சின்னு சொல்லும் போது எனக்கு டென்ஷன் ஆகுது. செஞ்சியில பஸ் ஸ்டாண்ட்ல செஞ்சியில ஒருத்தன் பண்ணிருக்கான் ஒரு காரியம். பண்ணி பாத்தீங்களா? ஒரு சின்ன பொண்ணு வாழ்க்கையை கெடுத்து நாசம் பண்ணி சாவடிச்சிருக்கான். அவங்க அம்மா கதறத பாருங்க. 13 வயசு பொண்ணை 25 வயசு பையன் கூப்பிடுறோம். எதுக்கு சார் கூப்பிட்டுருப்பான் சொல்லுங்க சார்? கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்குது, ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், ஒண்ணுமே ஆக்ஷன் எடுக்கல. இதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாதான் சார் நாங்க பாடியை வாங்கிட்டு போவோம் சார். எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். விஜய் சார், நீங்க தான் இதுக்கு நியாயத்தை வாழ்க்கணும். அந்த குண சாரனாலதான் வந்தது. அவனை இம்மிடியா கட்சியில இருந்து தூக்குங்க சார். உங்க கட்சி இன்னும் ஒரு தீவிரமா ஆகல. அதுக்கு முன்னாடி இப்படின்னா எப்படி சார்? நீங்க அவனை எடுங்க சார். போயிடுச்சு சார், பச்சை குழந்தை சார். எங்க அக்கா வீட்டுக்கார இருந்து 1 வருஷமே முடியல, அதுக்குள்ள இந்த குழந்தை பறி கொடுத்துச்சு சார். என்ன சார் பண்ணலாம்? அதே செஞ்சில பாத்தீங்களா அவங்க அம்மா எப்படி கத்துறாங்க? இது விஜய் தட்டி கேட்பாரா? இந்த கவர்மெண்ட் தட்டி கேட்டு அவனை பிடிச்சி உள்ள போக்சோல போட்டு முக்குனாங்க. ஏன் மாவட்ட செயலாளர் கட்சியில பதவியில இருக்கிறவன் அவன் எப்படி பண்ண? எந்த தைரியத்துல அவன் பண்ண? அவன் இது யாரா பேச முடியுமா? செஞ்சில செஞ்சி அங்க போய் ஒருத்தர் செஞ்சுக்கிறான் பாரு வேலையை. அதுக்கு போயிட்டு குரல் கொடுங்க. போயிட்டு எல்லா பெண்களும் போயிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம தான் வந்து வெளில போறீங்க, வரீங்க, படிக்கிறீங்க, காலேஜுக்கு போறீங்க, நைட்டு நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போறீங்க, எல்லாம் போயிட்டு இருக்கீங்களா? பாதுகாப்பு இல்லாம தானா? இப்ப என்ன, இப்ப விஜய் வந்து உங்க எல்லாமே வந்து காப்பாத்துறாரு. இப்ப நீங்க வந்து ரூம்ல அடைஞ்சு இருக்கிறீங்க. அப்படித்தானே? ரூம்ல அவங்க அப்பா அம்மா வந்து வீட்டுல போட்டு அடைச்சு வச்சிருக்காரு உங்களை, அப்படித்தானே? இதெல்லாம் என்ன பேச்சு?
அப்புறம் பாக்குறேன் அந்த கிரவுண்ட்ல இந்த இந்தியா நியூசிலாந்து மேட்ச் வந்து போட்டிருக்காங்க ஃபைனல்ல. அது போட்டது வந்து டிஎம்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டுக்கிறாரு. ஆனா வந்து இது தற்கூரி பசங்க என்ன பண்ணா, சரி இந்தியா கொடி காட்டுற ரைட்டு, அது என்னன்னா டிவிக்கே கொடி காட்டுறீங்க எங்க போனாலும். போய் பாத்ரூம்ல போய் காட்டுங்கடா கொடியை போயிட்டு, அங்கே என்ன போய் காட்டுங்க. அறிவு கட்ட வெக்கம் கட்ட பசங்களா, மானம் கட்ட பசங்களா, நீங்க காட்டுறதுனால வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டுறோம்னு நினைச்சுக்கிறாங்களா? இதை கூட போட மாட்டாங்க. கூட்டம் வரும், கூட்டம் எல்லாருக்கும் தான் கூட்டம் வரும். நயன்தாரா கூட்டம் வருது, எல்லாரும் கூட்டம் வருது. கீர்த்தி சுரேஷ் கூட்டம் வருது, எல்லாரும் கூட்டம் வருது. கூட்டம் வரும், எல்லாரும் தான் கூட்டம் வரும். அந்த கூட்டத்தை ஓட்ட மாத்த முடியுமா? முடியாது. இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா எவனும் ஓட்டு போட மாட்டான். கட்சியை வந்து கண்ட்ரோல்ல வைங்க விஜய் சார் அவர்களே, கட்சியை கண்ட்ரோல் வைங்க. இந்த மாதிரியான வேலைகள்லாம் இவங்க பார்த்துருந்தாங்கன்னா, நான் ஒன்று சொல்றேன், உங்களுக்கு எதுவுமே தெரியாது இவங்க பண்ற வேலைகள்லாம். நீங்க எல்லாம் பார்த்து நீங்க கண்டிங்க. புஷியானந்தான் கண்டிக்க மாட்டாரு. புஷியானந்தான் ஏற்றி விட, நீ பண்றான்னு சொல்லிட்டு ஏற்றி விடு. அந்த மாதிரி ஆள வரலாம். அவ்வளவு காலி பண்ண வந்தோட புஷியானந்த் ஃபர்ஸ்ட் வந்து கட்சியை வந்து தயவு செய்து வந்து நீங்க கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செயல்கள்லாம் ஈடுபட்டீங்கன்னா கட்சி வந்து இன்னும் 6 மாசம் கூட தாங்காது, இழுத்து மூடிட்டு போயிடுவீங்க. இதுதான் உண்மை. இப்போ கலைஞரை பத்தி தவறா பேசுறீங்களே, அவரை பத்தி அவர் குடும்பத்தை பத்தி கேவலமா பேசுறீங்களே, உங்க தலைவர் குடும்பத்தையே பாத்துக்கிற துப்பு இல்ல, அவங்க வைஃப் கோச்சின்னு போயிட்டாங்களாம், அதை பத்தி பேசலாமா? சொல்லுங்க. அதை பத்தி பேசினா ஒத்துப்பீங்களா? எப்படி நீங்க வந்து பர்சனல் விஷயத்த பேசுவீங்க? இப்ப நீ என்ன பேசிட்டு இருக்க? இந்த மாதிரி பேசலாமா? ஒரு மாபெரும் தலைவர் பேசலாமா? பஸ் ஸ்டாண்டு ஆனவன எப்படி நீங்க கலைஞர் பேர் வைப்பீங்க பஸ் ஸ்டாண்ட்ல? ஏன் ஜெயலலிதா பேர் வச்சுக்கிறத பார்க்கல? அது பியான கேட்க மாட்டீங்களா? ஏன் எம்ஜிஆர் பேர் வச்சுக்கிறீங்க ரயில் ஸ்டேஷன்ல போகும்போது மெட்ரோ ட்ரெயின்ல? எப்பா அது கேட்க டென்ஷன் ஆகுது நம்மளுக்கு. இன்னும் இவனுங்க தான் அப்படியே கட்டி கீச்ச மாதிரி ஒரு முன்னும் புடுங்கல கரெக்டா வந்து இவங்க பேரை வச்சுட்டு இந்த மாதிரி சார வச்சுட்டு இருக்கானுங்க. ஜெயில கலைஞர் தான் வந்து இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை கட்டுனது அவரு தான். அவர் பேர் வந்து இல்ல ஜெயலலிதா பஸ் ஸ்டாண்டு. இதெல்லாம் என்ன பொழப்பு? இதுல அவனும் பேச மாட்டான். ஏன்னா கலைஞரை பத்தி கலைஞர் திமுக அதை பத்தி மட்டும் தான் பேசுவானுங்க. நீ திமுக பண்ண சாதனைகள் என்னன்னு போய் பாருங்க. இதுதான் உண்மை. நான் சொல்றேன்ல, நீங்க தரக்கிற தண்ணியில இருந்து நீ வேலைக்கு போறது வரைக்கும் எல்லாமே வந்து கொண்டு வந்தது யாரு? கலைஞருங்க. திமுக ஆட்சி தான். அதான் உண்மை. ஜெயலலிதா என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். என்ன பண்ணுவீங்க? அம்மா உணவகம் திறந்தாங்க, வேற என்ன பண்ணாங்க சொல்ல முடியுமா? கலைஞர் எதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாரோ அதெல்லாம் அந்த அம்மா வந்து ரிப்பன் கட்டி திறந்து வைப்பாங்க. அது மட்டும் தான் பண்ணாங்க. வேற என்ன திட்டத்தை கொண்டு வந்தாங்க? புதுசா என்ன கொண்டு வந்தாங்க? அவ்வளவு கோடி ரூபாயில வந்து அங்க வந்து ஒரு சட்டசபை, ஒரு தமிழக லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஒன்று திறந்து வச்சாரு. அவ்வளவு பிரம்மாண்டமா. அது இது பண்ணக்கூடாது, இல்ல இருக்கக்கூடாது, அதை வந்து நான் கேன்சல் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலா மாத்தணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல மாத்தினாங்க. ஃபர்ஸ்ட் லைப்ரரியா மாத்தினாங்க சம்பந்தமே இல்லாம. அதுக்கப்புறம் யாரோ ஒரு நல்ல சொல்லிக்கிறாங்க போல ஹாஸ்பிட்டலா மாத்திருக்காங்க. எதுவுமே பண்ண கலைஞர் தான் எல்லாமே பண்ணியிருந்தாரு. இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. பெண்களுக்கு நான் ஓப்பனா சொல்றேன்னா இந்த ஆட்சி நடக்கிறது பெண்களுக்கு மட்டும்தான், வேற யாருக்குமே நடக்கல. இதான் உண்மை. ஒண்ணு பார்த்து பண்ணிட்டு இருக்காரு. அதனால தயவு செய்து வந்து உங்க கட்சி வளர்க்கணும்னு நினைச்சுன்னா இந்த மாதிரி குழந்தைகள் எல்லாம் வந்து கூட்டு வந்து பேச வைக்காதீங்க. என்ன பண்றது? இது அரசு கூட பண்ண முடியாது, குழந்தை போலகுது. சொல்ல போனா உங்க கட்சியே குழந்தைங்க தான் அவங்களுக்கு. என்ன பண்றது?